ஹாய் காய்ஸ், இன்றைக்கி அரைக்கீரை பார்க்க போகிறோம். அரைக்கீரை கூட்டு. இன்றைக்கி லஞ்ச் நம்ம வீட்டில் அதுதான். ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்து அது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அதை நல்லா கொதிக்கிட்டுன்னு விடணும். அதுக்குள்ளேயே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா கட் பண்ணி வைக்கணும். பருப்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மஞ்சப்பொடி ஆட் பண்ணுறோம். மஞ்சப்பொடி ஆட் பண்ணதுக்கப்புறமா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா ஆட் பண்ணுறோம். அதை நல்லா வேகணும், ஒன்றும் பாதியமாக வேகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கீரை தான் இன்றைக்கி நம்ம கீரை கட் பண்ணுறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அதுக்குள்ளேயும் தண்ணி ஒலை கொதிச்சிருச்சு. நம்ம அரிசி போடுறோம். கீரையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வைக்கணும். கீரையை குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு அங்கே பருப்பு ஒன்றும் பாதியமாக வெந்துருச்சு. ஒன்றும் பாதியமாக வெந்த பருப்பை நல்லா கிண்டி விட்டு அதில் நம்ம கீரையை ஆட் பண்ணுறோம். எல்லா கீரையும் அதில் ஆட் பண்ணணும். நல்லா போட்டு ஆட் பண்ணி நல்லா பருப்பு கீரையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கீரையை போட்டு நல்லா கிண்டி விடணும். இப்போது பருப்பையும் கீரையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். கீரை வேகிறதுக்காக ஃபஸ்ட்டு கீரை வேகிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கீரையை பருப்பு எல்லாம் நல்லா வேகிறதுக்காக நம்ம அதில் சால்ட் ஆட் பண்ணுறோம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு கீரை எல்லாம் ஒன்றோட ஒன்று எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக நம்ம நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் நம்ம கீரையை நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் கீரையும் பருப்பும் இன்னும் நல்லா வெந்து குழஞ்சி ஒன்றா சேர்ந்து வரும். இப்போ திறந்து பார்த்தா கீரையும் பருப்பும் நல்லா ஒன்றா வெந்திருக்கு. இது நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கிறதுனால நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயும் கோல்ட் வின்னரும் ரெண்டுமே கலந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அதில் கடுகு போடுறோம். கடுகு போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுறோம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அதில் வரமிளகா போடுறோம். போட்டுட்டு நல்லா தாளிச்சதை கீரையில் ஊற்றணும். நல்லா ஊற்றும் போதே நல்லா ஒரு சவுண்ட்